வகையை விட்டு அப்புறமாய் விட்டார்கள். அப்புறம் சில பேர் என்ன செய்யறாங்க, ஒரு ஆள் மேல தௌஹீத் ஜமாத்துக்குன்னு வைங்களேன், லேட்டஸ்டா கிளப்பிருக்காங்க. இவனாச்சும் ஒருத்தன் வெளியே போனான்னு வைங்களேன், தௌஹீத் ஜமாத் போய் என்ன போய் இப்ப நான் சொன்ன கொள்கை போயின்னா ஆதாரத்தை சொல்லி போயின்னு சொல்லு. ஒருத்தர் போனா பொய்யாயிருமா? இப்ப கூட ஒருத்தர் போனாரு, போய் நினைஞ்சாரு, விளக்கம் சொல்றாரு. என்ன விளக்கம்? தௌஹீத் ஜமாத் கொள்கை இன்னென்ன காரணத்தால் தவறுன்னு பேசினார். அவரு 2-3 வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அதுல ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் நீங்க கேளுங்கள். நானும் பல யோசிச்சு பார்த்தேன், ஆய்வு செஞ்சேன். என்ன ஆய்வு செஞ்ச ஆய்வு சொல்றான். நானும் ஆய்வு செஞ்சேன், நானும் அப்படி பார்த்தேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிஜே பார்க்கும் பொழுது ஒரு நெருடலா இருக்குன்னு சொன்னார். அன்றைக்கு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். என்ன சிந்திக்க ஆரம்பிச்ச? சிந்திச்சு நீ கண்டுபிடிச்ச முடிவு என்ன? இந்த வாதம் தவறு, முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மீனிங் இல்ல, சஹாபாக்கள் சொல்ற பின்பற்றலாம் எப்படி நீ கண்டுபிடிச்ச? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப எவன் போனா என்ன, யாரும் போவான்? நாங்க இருக்கிற ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அமைப்புல வந்து சேரக்கூடியவர்களை உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும். வந்து ஜமாத்துல நிர்வாகிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மாநில நிர்வாகிகள்லாம். நானே இருக்கிறேன், எல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? நான் கூட ஒரு நடிப்புக்காக உட்கார்ந்து இருக்கலாம், ஒரு நோக்கத்துக்காக செஞ்சுட்டு இருக்கேன்னு வைங்க. நான் அந்த கொள்கையை விட்டு போனா என்னை தூக்கி போட்டு நீ கொள்கையை பிடிச்சிக்கிறேன். எனக்கும் நோக்கம் இருக்கலாம், யாருக்கும் நோக்கம் இருக்கலாம். அவன் எந்த நோக்கத்துக்கு வந்தானோ, நோக்கம் நிறைவேறலையோ, வேற ஒரு நோக்கம் வந்துச்சோ, அதுக்கு போக போக காலம் உங்களுக்கு காட்டி தரும். மேட்ரு என்ன? எவன் போன ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு போனாங்கல்ல, நான் சொன்னேன். அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? முர்த்ததா போனாங்கன்னு வருது, அதுக்குன்னு சொல்ல போறீங்க? ஹிஜ்ரத் பண்ணி போய் ஒருத்தர் அங்க முர்த்ததாகி போயிட்டார். ஹிஜ்ரத்துங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? அவ்வளவு தியாகம் பண்ணிட்டு போய் அவர் ஹிஜ்ரத் முர்த்ததாகி போனார். அவருடைய மனைவியை ரசூலுல்லாஹ் திருமணம் பண்ணி கொண்டார்கள். அப்ப அபிசின்யாவுக்கு போய் முர்த்ததா போனாருன்னா யாரு? சஹாபி தானே போயிருக்காரு. உடனே முகமது மார்க்க தப்பு அவன் கூட சொல்ல, நீ சொல்ற, அவன் கூட சொல்லவில்லை. மக்கத்து காபீர் கூட இந்த ஆளுக்கு போயிட்டாங்க பத்தியா, உங்க மார்க்க தப்புன்னு சொல்ல காண, நீ சொல்ற. இப்ப எவன் போனா என்ன? நான் சொல்ற பாயிண்ட் என்ன? நானே போயிட்டேன், அதனால மார்க்க கொள்கை தப்பா போயிருமா? நான் போனா என்ன செய்ய? அல்ல காப்பாத்தணும், வழி கெடுத்து விட்டான்னு அர்த்தம். எனக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்குன்னு அர்த்தம். அதற்கான சந்தர்ப்பம் வரும்போது நான் போயிட்டு அர்த்தம். அப்படி நீங்க புரியணுமா? அவர் போயிட்டார், இவர் போயிட்டார். போனவர் என்ன சொல்றாரு? இந்த வாதத்துக்கு பதில் இருக்கா உங்கள்ட்டா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வச்சிருக்காங்களா? சஹாபாக்கள் பின்பற்றுறதுக்கு ஆதாரங்கள் அள்ளி போட்டாங்களா? அவங்களுக்கு வகி வரும் தலீல வச்சாங்களா? என்ன ஆதாரத்தை வைத்து பார்க்கணுமே தவிர எவன் போனா நமக்கு என்னங்கிறேன்? சஹாபாக்களை போயிட்டாங்க, ஒவ்வொரு காலகட்டத்தும் போயிட்டு தான் இருக்கிறான். சரி, அப்படி சொல்றீங்களே, ஒரு ஆளு போனதுக்காக வேண்டி இப்படி தௌஹீத் ஜமாத் தப்புனீங்களே. தௌஹீத் ஜமாத்துங்கிற ஜீரோலான இருந்துச்சு, வந்திருக்க அம்புட்டு பேர் அங்கே தானே வந்திருக்கான். அதுக்கு என்ன சொல்லுங்க? முதல்ல தௌஹீத் ஜமாத்துல ஜீரோ தானே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து. அப்ப ஒரு ஆள் 2 ஆள் தானே இருந்தோம். லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்களே, அங்கிருந்து இறங்குனாங்களா தேவலோகத்துல இருந்து? எல்லாம் சாபி, அனபி, மாலிகி, சாபி அதானே வேணாம் வந்திருக்கிறோம். ஒத்தம் போனதுனால ஹக்கு பாத்துல இடப்பட்டின்னு சொன்னா லட்சக்கணக்கான பேருக்கு வந்த விஷயம் இட போட மாட்டேங்கிற. அப்ப என்ன வாதம் பண்றீங்க? எவன்டா போவான்னு பாத்துருங்க. உங்கள்ட்ட இருந்து பிச்சு பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறான். இங்க இருக்கிற 50 பேரும் பிச்சுட்டு வந்த ஆளுக்குதான். இங்க இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மாவட்ட மாநாடு போட்டா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னா அவங்க எல்லாம் யாரு? இப்ப அந்த கொள்கையில் இருந்தவங்க தான். ஏதாவது சலபியாவோ, சாபியாவோ, அனபியாவோ, மாலிக்கியா, அம்பலியாவோ, ஜமாத் இஸ்லாமி, தப்லீகாவோ இருந்தவர்கள் தான். அப்ப உங்ககிட்ட இருந்து 100 கணக்கில் வந்து இங்கே சேர்ந்துகிட்டு இருக்கிறான். அதுல ஒரு சைத்தான் வெளியே போனவொன்னு 10 கிலோ போய்விட்டார்களா? தப்பு. அதுக்கு தப்பா போவேன். அதனால 100 கணக்காரர் வந்ததுனால ரைட்டு சொல்ல வரல. உன் வாதப்படி இதுல உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்து. என்னடா அறுத்தறுத்து எரிகிறாங்க. 700 பள்ளியாசம் உண்டாக்கிட்டாங்க தமிழ்நாடு பூரா. எங்க பார்த்தாலும் தௌஹீத் ஜமாத் நிறைஞ்சு வலிக்கிறது. 24 அமைப்பு சேர்ந்தா கூட கூட்டம் கூட மாட்டாங்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க மாட்டேங்கிற. அப்படி நினைச்சு என்ன செய்யணும்? கூட்டம் கூட்டமா நான் போய்கிட்டு இருக்காங்க நினைப்பியா? அப்படி நினைச்சாலும் தப்பு தான். தௌஹீத் ஜமாத்துல கூட்டம் நிறைஞ்சிச்சுன்னு சொல்லி ஹக்குன்னு நினைத்தால் அது தப்பு. கூட்டம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி நினைச்சு போனாலும் தப்பு. இப்ப ஒரு 10 லட்சம் பேர் தௌஹீத் ஜமாத் உறுப்பினர் இருக்கான்னு வச்சுக்கிருவோம். 10 லட்சத்துல 9,95,000 பேர் போயிட்டான். இவ்வளவு கொஞ்சம் தான் விஷயமா இருக்கான். அப்ப தப்பா போயிருமா? அப்பவும் தப்பாகாது. சொல்றதுக்கு குர்ஆன் ஆதாரம் இருக்குதான், ஹதீஸ் ஆதாரம் இருக்குதான். அவன் என்ன சொல்றான்? மறுக்க வேண்டிய என்ன இருக்கு? மறுக்கிறவன் வைக்கிற ஆதாரம் என்ன? இது என்ன ஆதாரம் அப்படிங்கிறது தான் நிக்குமே தவிர எவ்வளவு பேர் கொரோனாங்கிற நிக்காது. இதெல்லாம் ஒரு வாதம் பேசுறவன் வார்த்தையில் இருக்கிற கிடைக்கு பதில் சொல்லாம தடுமாறிக்கிட்டு இருந்த ஆளுகளுக்கு ஒரு முடிச்சான். கேள்விக்கு மேல கேள்வி வாய அடைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானா? எவனாச்சும் போனோம்னா போயிட்டா வந்து பேசுறதுக்கு
4 வருஷம் வாயை பத்திட்டு இருந்த ஆளுகளுக்கு இப்படி 4 வருஷத்துக்கு அவனுக்கு போனான்னு வைங்களேன், அப்ப பேசுவாங்க வந்துகிட்டு. இதுக்கு தானே பேசுறீங்க தவிர இது ஒரு இதுல இது ஒரு வாதமா? இப்ப நானே போனாலும் தௌஹீத் ஜமாத் தப்பா போயிருமா? எவன் போனாலும் வராது. இப்ப இருக்கிற அத்தனை நிர்வாகி மாறி போனாலும் இந்த கொள்கை தான் சரி. நீங்கள் கொள்கைக்காக இருக்கணுமே தவிர ஆளுக்காக இருக்கக்கூடாது. இப்ப தௌஹீத் ஜமாத் நாங்கெல்லாம் நிர்வாகத்தில் இல்ல, ஜமாத்தெல்லாம் இருக்கிறோம். நாங்க இல்லன்னு ஜமாத்தோட எல்லாம் போயிட்டானா, எங்களை விட்டு ஓடி போயிட்டானா? இப்ப நாங்கள் நிர்வாகத்தில் எங்களுக்காக வரவே இல்லை, அதனால கொள்கையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இருக்கிற நிர்வாகிகள் பாதி பேர் அடுத்த வருஷம் வரமாட்டார்கள், அப்போ ஜமாத்தில் இருப்பான். எதுக்காக இருக்கிறான்? இதுதான் வஹீதான் மார்க்கம். ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ், ஒன்னு முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதான் அடிப்படை. அப்ப இந்த அடிப்படையில நபி வழி நம்வழிங்கிறத மேட்டர் என்னன்னு கேட்டா, இது இந்த அடிப்படை மனசுல வச்சுக்கிறங்க. நபி சொன்னதை எதையும் முடிஞ்ச அளவு கடைபிடிக்க பார்க்கணும். முடியாட்டி விட்டுறலாம், அது ஒரு விஷயம். மறுத்தரக்கூடாது, ஏழலன்னு விட்டுறலாம். ஒருத்தர் லோகருக்கு பிறகு சுண்ணத் தொழ வேண்டி இருக்குது, அவசர வேலை இருக்கு, துலாவ போறேன்னா புறக்கணிக்கிற அர்த்தம் கிடையாது. வாங்கடா சுண்ணத்தாவது மண்ணத்தாவது அப்படின்னா குற்றமாய் போயிடும். ஏழாட்டி விட்டுறலாம். கடமையானது கண்டிப்பா செய்யணும். மற்ற சுண்ணத்துகள் இயல்பான வரைக்கும் செய்ய வேண்டும். ஹராமானது அறவே செய்யக்கூடாது. சுண்ணத்தானவைகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், நபி வழியை பின்பற்றணும். இது ஒரு வகை. இன்னொரு முக்கிய வகை என்னன்னு கேட்டா, நபியை தவிர எவரை கொண்டாந்து நிறுத்தினாலும் ஏத்துக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்லணும் அல்லது அல்லாஹ் அனுப்பின தூதர் சொல்லணும். இதை தவிர எவர் சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டோம்ங்கிறதை சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த எனக்கு தெரிந்தவரை தௌஹீத் ஜமாத் இந்த கொள்கையில் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. எல்லா சீர்திருத்தம் பேசக்கூடியவர்கள்ட்டையும் சகாபாக்கள், இமாம்கள், பெரியார்கள், மகான்கள், ஞானிகள், மௌலானாக்கள், ஷேகுமார்கள் அப்படியே போயிடுறாங்க. கடைசி நரகம் தான். அப்ப இதை உணர்ந்து என்ன செய்யணும், நரகத்தில் எல்லாம் போட்டு கேட்கும்போது பதில் சொல்ல முடியாது, அதில் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நபி வழி மட்டும்தான் மார்க்கும். நம்ம நிலை நபி வழியாக அடுத்த தடவை இப்படி தலைப்பு கொடுக்க கூடாது. நபி வழியும் நம் நிலையும் கொடுக்காம நபி வழிதான் நம்ம வழிங்கிற அளவுக்கு நம்ம ஆயிரணும். நபி வழி வேற நம்ம நிலை வேறன்னு காட்டுற மாதிரி தலைப்பு கொடுக்கிற அளவுக்கு சமுதாயம் இருக்கிறது. இதை முன்னெடுத்து சென்று தீவிரமாக பிரச்சாரம் செய்து நம்ம என்ன செய்யணும், மக்களை வென்றெடுக்க வேண்டும். நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் இந்த அடிப்படை சிந்திக்கிற முறை இதுதான். என்ன முறை? இந்த கொள்கை சரியா மூளை எல்லாம் தந்திருக்கிறான். எதுக்கு தந்திருக்கிறான்? மூளையை தந்து இருக்குன்னா சிந்திக்க தான் தந்திருக்கிறான். சிந்திக்க மாற்றிடலான்னு பல வசனங்கள் இருக்குது. சிந்திக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இந்த வாதம் சரியா, இதுக்கு இந்த பதில சொல்றோம் ஏத்துக்கிற முடியுமா, இந்த கொள்கை சரியான்னு கேட்டா சரியில்லை. ஏன் சரியில்லை? அது இப்ராஹிம் போயிட்டார்ல, இது பதிலா? இஸ்மாயில் போயிட்டார்ல, இஸ்மாயில் போனா தவறுன்னு அர்த்தமா? இஸ்மாயிலுக்கு ஒரு நோக்கம் இருக்காதா? இஸ்மாயில் போனது இஸ்மாயில் என்ன காரணம் சொல்லிட்டு போனா அந்த காரணம் சரியா? இப்படிதானே சிந்திக்கிறதுக்கு அர்த்தம். சிந்தனையை கூறு கட்டி வச்சுட்டு என்ன செய்யறது, பேசினா எப்படி சரியா வரும்? அப்ப இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு முகமது ரசூலுல்லாஹ் என்பதை வாழ்க்கையில இந்த இரு அர்த்தங்களை கொண்டும் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நீங்களும் நாங்களும் மாற வேண்டும். அல்லாஹ் அப்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.